ம். ஸோ இதுதானே. ஸோ ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஒரு இந்த வீக் ஃபுல்லா ஃபால் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏதாவது நடந்திருக்கா? பட் முதல் நாளே நல்ல நல்ல கேண்டில் இருக்கட்டும். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். RSI 56. இங்க என்ன இருக்கு? 60. ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கு டேட் டைம்ல. ஸோ 1 ஹவர்ல தான் நம்ம இந்த 2 லைனை ட்ரா பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்விங், இந்த ஹை இந்த லோ. ஸோ நான் இது இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு பிரேக் அவுட் வந்திருக்கு. நல்ல பிரேக் அவுட் தான். ஸோ ஓகே. ஸோ மேபி இந்த ஒரு பிரேக் அவுட்டா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தா நல்லா ஏறும். டக்குன்னு 800 போக சான்ஸ் இருக்கு. ஓ ஓகே. சரி. சிக்ஸ் சிக்ஸ் இங்க இருக்கிற 60 70. ஓகே. நல்லா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா அப்கிரேட். ஸோ தெரியும் கரெக்டாக இங்கே தான் இந்த இடத்துல வந்து என் போர்ட்ஃபோலியோ எக்ஸைட் சொல்லியிருப்பேன். போர்ட்ஃபோலியோ எக்ஸைட் பண்ணால் எல்லாம் ஏறிட்டு. ஸோ அதே மாதிரி ஏறட்டும். பரவாயில்ல, ஏறட்டும். ஏறினா சரி தான். பட் இன்னைக்கு டே டைம்ல பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 ஹவர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிலே நல்ல வால்யூம் 60 பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எத்தனை 174 பாயிண்ட்ஸ். செகண்ட் ஹாஃப்ல சரி பிக் ப்ராஃபிட் புக்கிங். வரேன். நான் ஒன்று தெரியாம பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணலாமா? எவ்வளோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதை கண்டுக்கணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். மார்னிங்கே ஒரு நல்ல கிரீன் கேண்டில். பரவாயில்ல. இடத்துல ஒரு டே ஹை பிரேக் அவுட், நல்ல ஒரு கன்சால்டேஷன். இப்படி போட்டுலாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அகைன் ஒரு இந்த டே ஹையை பிரேக் பண்ணி
ஒன் ஹவர் கன்சால்டேஷன். நான் இது வேற அடிக்கடி கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த லோ இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி அவனே ஒரு நல்ல 50 பால் பட் ரீட்ரேஸ் பண்ணி ஓகே, நல்ல நல்ல ஒரு ரேலி, ஒரு மூவ் தான். ஸோ இன்னைக்கு எஃப்ஐடிஐஸ்லாம் ஆக்டிவிட்டியை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா பைக் எஃப்டிஐஸ் வந்து 3000 க்ரோஸ் பைக் நெட்டாக 4000 க்ரோஸ் வந்து பைக் வந்துருக்கு இன்னைக்கு. ஸோ அதுதான் மார்க்கெட்டு நல்ல ஏற்றம். கிளைண்ட்ஸை பார்த்தா ஃபுல்லாக செல்லிங்காக தான் இருக்காங்க. அங்கே மார்க்கெட் மேலே வந்து பிடிக்கல போல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே வரும். எஃப்ஐஸும் ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா கால் பை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க பொசிஷனை. மார்க்கெட் சைட்வேஸாக போக போகுது மாதிரி. ஓகே, ஆனால் இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஒரு பாசிபிலிட்டி எப்படின்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் என்னாவும் பட்டுன்னு கேப்பை போயிடும். இது அப் ட்ரெண்டில் எப்பயுமே அடிக்கடி நடக்கிறது. இந்த கேப்பை பட்டு, அதாவது இன்ட்ராடேல பெருசாக மூவ் இருக்காது. மார்னிங் ஃபர்ஸ்ட் கேப் பைக்கிங் ஓகேங்களா. அதே மாதிரி இதே தான் அப் ட்ரெண்ட் போதுனா இது ஒரு சைன். இன்னமும் அப் ட்ரெண்ட் ஆன இடத்துல காமிக்கிறது அந்த இடத்துல பார்க்கலாமா. ட்ரெண்ட் ஆகுது, அப் ட்ரெண்டுக்கு ஒரு பெரிய சைன் இதுதான். எதா இருந்தாலும் கேப் ஓகே அப் டவுனே முடிஞ்சிடும். இன்ட்ராடேல பெரிய இதாக எக்ஸ்பெக்ட் சாரி அப்போ போயதா சாரி அதுதானே கேட்போம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டில் நாளைக்கு ஏதாவது கேப் அப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படியே வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்ப்போம். 214 பாயிண்ட் பயில பாசிட்டிவாக இருப்பானே. ஓகே, அப்போ நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் வச்சுக்கலாம். ப்ளஸ் 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வருமா இந்த லெவல் அழகா கிராஸ் பண்ணிட்டு நிஃப்டி ஒரு ஜோனா போடுவோம். இந்த ஜோன் இந்த கேப்ல இந்த கேப் இந்த ஏரியாவை நல்லா கிராஸ் பண்ணிட்டு இதை எப்படி இது வருமானு தெரியல, ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுவோம். இல்லைங்களா, அது எப்படா ட்ராப் பண்றது? ஓகே, நான் நார்மலா ப்ரஷ்லேயே போட்டுக்கிறேன். ப்ரைஸ் இங்கே வந்துட்டு ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, இங்கே வந்துட்டு ஒரு ஹை, இங்கே வந்துட்டு இந்த ஹையை பிரேக் அடிச்சிருக்கு. மேபி 1 or 2 days ரீட்ரேஸ்மெண்ட் நல்ல
இது வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும் நினைக்கிறேன். இப்படியே பார்த்து தெரிஞ்சு ஸோ இதோட டார்கெட்டு பெருசாக இல்லை. ஸோ இந்த இடம் மினிமம் 24,800 அதுதான் அதுக்கு டார்கெட்டாக மேக்ஸிமம் போகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இல்லை, மினிமம் அது தூரம் போகும். ஸோ இருங்க வரேன். ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கண்டில். பரவாயில்ல. ஓகே, இப்போ 1 hour டைம் பார்த்துக்கணும். ஓகேவா, நல்ல ஒரு மூவ் இதுக்கு மேலே. ஸோ நாளையிலேருந்து 1 or 2 days கேப் அப் ஆகிடும் டக்குன்னு. பட் வந்து இந்த ஏரியா இருக்குல்ல, மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்தா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே சட்னி ஏறும். பட் நான் இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தா ஒரு கிரேட் ஃபால் அப்படின்ட்டு நடக்கல. நாளைக்கு இது பார்ப்போம் நடக்குதா. இன்னைக்கு இந்த மாதிரி போட்டா இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி தான் பார்ப்போம் நாளைக்கு இந்த ஃபால். ஓகே, நாளைக்கு எப்போ இருக்கும் பார்ப்போம். ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 minutes கொஞ்சம் நிறையா டைம் ட்ரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்போ இருக்கும்? நாளைக்கு மேபி இந்த ஏரியா வந்து ஒரு செல்லிங் ஏரியாவில் வந்தால் ஒரு செல்லிங் நடக்கும். மேபி நாளைக்கு ப்ரைஸ் நியூட்ரலாக இது ஓப்பன் ஆகும். இல்லை இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்லர்ஸ் தான் என்ட்ரு ஆவாங்க. இங்கேருந்து டேலோ வந்து அகைன் வந்துட்டு 200 பாயிண்ட் மேபி நடக்கி சான்சஸ். பட் வந்துட்டு நாளைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு பாயிண்ட் கேப் அப்படி வச்சுக்கோங்களேன். சால்ட்டாக இங்கேருந்து 150 பாயிண்ட் கேப் போகும். 120. ஸோ இங்கேருந்து 150 பாயிண்ட் வரணும்னு இருந்துச்சுன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்ட் ஆயிரும். சரி, ஓவர் பாட் ஆயிரும். 1 hour டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ என்ன இருக்குது, இப்பயே வந்து 65 இருக்குது. ஸோ அகைன் இங்கே மேலே போச்சுன்னா கொட்ட வேண்டிய நேரம் வைக்கணும்.
நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு பிக் ரெட் கேண்டிலா தான் இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு ரெட் கேண்டில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் அதில் செகண்ட் கேண்டில் லோவர் மார்க்கெட் பிரேக் அடிச்சுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல வந்து சைட்வேஸாக போகலாம். மேபி நாளைக்கு எக்ஸ்பீரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்குள்ளே மூவ்மெண்ட் அடங்கிடும். அதுக்கு மேலே என்டையர் டே சைட்வேஸாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் அது எப்படி இருக்கும்னா இப்போதைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் எங்கேயும் ஓப்பன் ஆகுது, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் அகைன் வந்துட்டு ஒரு பையிங் வரும், அப்படியே மேலே போயிட்டு அகைன் இந்த இப்படி வரும். இப்படியே தான் என்டையர் டே முடியும். அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது ஒரு மூவ். ஒருவேளை நாளைக்கு ஸ்ட்ராங் புல்லிஷாக அமைஞ்சிச்சுன்னா பேரிஸ்க்கும் போட்டாச்சு, சைட்வேஸ்க்கும் போட்டாச்சு. ஒருவேளை ஸ்ட்ராங் புல்லிஷாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நாளைக்கு இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஷார்ட் கவரிங் இப்படி வந்துச்சா இந்த இடத்துக்கு வரும், இப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் மூணில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு இதுக்கு மேலே சைட்வேஸ் அடிச்சுன்னா மேலே போக சான்சஸ் இருக்கு. கீழே வந்து சைட்வேஸ் ஆச்சுன்னா என்டையர்டு அதாவது கீழே தான் போக சான்சஸ். பார்ப்போம் நாளைக்கு எப்படி நடக்குது. ஸோ வேற என்ன, விக்ஸு பார்த்தீங்களா சரியான லோ இருக்கு. ஸோ 11லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஸ்பாட் சார்ட்ல எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோயர் ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, மேலே ஏறி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு வேளை நான் ஆல்ரெடி 10 AM ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் 10 AM ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆனுச்சு அப்படின்ட்டு பார்ப்போமா? ஏஞ்சல் சும்மா லைன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டு 10 o'clock மேலே வரும், 10:05க்கு 10:05. ஸோ இந்த கண்டியில் பார்க்குறேன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு ரைட்டா, 24,380. ஸோ நான் வந்து அரௌண்டாக 400 வச்சுக்கிறேன். 400 வச்சுக்கிறேன். அப்போ வந்து 24,500 ஒன்று, 23,300 ஒன்று. இதெல்லாம் ரிமூவே பண்ணிக்கிறேன். 24,500 ரைட்டா, இதோட காலம். இதோட புட்டு எடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் கால் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து புட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஸ்ட்ரைக்ல எடுக்க பாருங்க, ஒரு ரேஞ்ச். ப்ரைஸ் வந்து டைம்ல இதோட ஹை வந்து என்னது, ஹை 29. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருக்கேன் இதோட டைம்ல. ஸோ இதோட ஹை என்ன வந்துடும், 10.5, 10.10, 10.5. ஸோ 10.5 இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த ஹை என்னது, அதாவது மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில்
950. ஸோ 100. ஸோ 100 தான் வந்து இதோட ஹை. ஸோ இப்போ நம்ம 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இதுலேயும் இதுலேயும். ஸோ 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கால் சைடு ப்ளேஸ் ஆகிருக்கோம். ஸோ அங்கே 1:3 தான் வச்சுருக்கோம். 10 பாயிண்ட் தான் நமக்கு இதான் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் போட்டேன் இங்கேயோ. ஸோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதானே லாங் லைட்டாக இங்கே தான் போட்டிருக்கோம். 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். 29 19 இருந்துச்சானே. ஸோ அங்கேருந்து 1:3. இல்லைடா 1:3 போயிட்டே இருக்கு. ஸோ சும்மா வச்சுக்கணும். ஸோ 1:3 லிட்டரலி 59 வரும். ஸோ இன்னைக்கு இது என்ன ஹை வந்திருக்கு? இதுதான் ஹை ஆக்சுவலாக 45 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹை இருக்கணும். என்டையர் டே வந்து ப்ராஃபிட்ல இருந்துட்டு அப்புறம் வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு ப்ராஃபிட் வரல, பட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்டோட எக்ஸிட் பண்ணியிருக்கோம். பட் வந்து மேபி இது ட்ரெண்டிங் டேனா சொல்லலாம். இன்னும் நல்ல ஒரு ஸோ நான் எடுத்தது ஃபார்வர்ட் டீம் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேலை நியர் ஏடிஎம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரைமியம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபர்தராக பார்த்துக்கலாம். எனக்கும் ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நிஃப்டி 10 மணிக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஒரு இதில் போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி தெரியல. டெய்லி அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் எங்கே அப்லோட் பண்ணி வைக்கிறது, எப்படி அப்லோட் பண்ணிக்கிடுவீங்க? மேபி நான் ஒரு இதில் போடுறேன் டாக்குமெண்ட்டை, அப்புறம் வேணுமா ரெஃபர் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, பாய்.